காசாவில் காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு சிகிச்சை வழங்குவதில் கத்தார் மற்றும் மேற்காசியாவில் உள்ள இதர நாடுகளுடன் ஒத்துழைப்பதற்கு மலேசியா தயாராக இருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். உலக பொருளாதார ஆய்வரங்கின் போது கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானியுடன் பேச்சு நடத்திய போது அன்வார் இந்த உறுதியை தெரிவித்தார். மலேசியரான நூருல் ஐனும் அவரது பாலஸ்தீன கணவர் முகமது ஷாட்டும் காசாவில் நெருக்கடியான இடத்திலிருந்து ராஃபா எல்லையை கடந்து பாதுகாப்புடன் வெளியேறி 2023 நவம்பர் மாதம் 14 மலேசியா வந்தடைவதற்கு கத்தார் ஆற்றிய பங்கிற்காக மலேசியாவின் நன்றியையும் பாராட்டியும் ஷேக் முகமதிற்கு அன்வார் தெரிவித்துக் கொண்டார். பாலஸ்தீன விவகாரத்தில் சமரச ஏற்பாட்டாளராக கத்தார் ஆற்றி வரும் பங்கு குறித்தும் அன்வார் தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். காசாவில் உள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிக்கான ஆதரவுக்காக இதுவரை விமானத்தின் மூலம் 100 டன் அத்தியாவசியமான பொருட்களையும் மலேசியாவின் அரசு சார்பற்ற இயக்கங்கள் வழங்கிய 1500 டன் உதவி பொருட்களையும் கடல் மார்க்கம் வழியாக அனுப்பியிருக்கும் தகவலையும் அவர் தெரிவித்தார். மலேசிய தொடர்பு பல்லுலக ஆணையமான MCMCயும் போலீசும் தற்போதைய அரசாங்கத்துடன் அரசியல் ரீதியாக இணைந்திருப்பதாக குற்றம் சாட்டிய பதிவீட்டாளர் மரே ஹண்டருக்கு எதிராக மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையம் போலீசில் புகார் செய்துள்ளது. ஹண்டரின் கூற்றை MCMC மறுத்ததோடு அது முற்றிலும் ஆதாரமற்றது என்று தெரிவித்திருக்கிறது. ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு என்ற முறையில் MCMC தனது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை 1998 தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் கீழ் அதன் அனைத்து துணை சட்டங்களின்படி செயல்படுத்தி வருகிறது. MCMCயால் எடுக்கப்பட்ட அனைத்து அமலாக்க நடவடிக்கைகளும் நாட்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக துறையின் கட்டுப்பாட்டாளராக இருக்கும் MCMCயின் அதிகார வரம்பில் நிர்ணயிக்கப்பட்ட செயல்முறைகள் மற்றும் நடைமுறைகளின்படி உள்ளன என்று அந்த ஆணையம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மரே ஹண்டரின் எழுத்துக்கள் அவதூறானவை என்பதோடு MCMCயை அவர் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டியிருப்பதோடு அந்த அமைப்பு சுயநலத்திற்காக தனது அதிகாரத்தை மீறி செயல்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் மக்களை MCMCயும் அரச மலேசிய போலீஸ் படையும் மிரட்டுவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். மற்றொரு தரப்பினரை தொல்லை தரும் நோக்கத்துடன் உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்புவது 1998 தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டத்தின் 233வது பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும். MCMCயை அவமதிக்கும் மற்றும் சிறுமைப்படுத்தும் உள்ளடக்கத்தை பதிவேற்றும் செயலும் ஒரு குற்றமாகும். MCMC மீது மரே ஹண்டருக்கு எந்த ஒரு புகார் இருக்குமானால் அதிகாரப்பூர்வ புகாரை அவர் செய்திருக்க வேண்டும். மரே ஹண்டர் மற்றும் இதர தரப்பினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மலேசிய தொடர்பு பல்லுலக ஆணையம் போலீசில் புகார் செய்திருப்பதாக அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. 2022 டிசம்பர் மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து பத்தாங்காலி கந்தேங் சாலை மற்றும் மலைச்சரிவை சீரமைக்கும் பணி ஜூன் மாதம் முழுமையடையும் என பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹமத் மஸ்லான் தெரிவித்திருக்கிறார். 19 மில்லியன் ரிங்கெட் செலவிலான சீரமைப்பு பணியின் 86 விழுக்காடு வேலைகள் முழுமையடைந்து விட்டதாகவும் சாலை தடுப்பு மற்றும் சுவர் எழுப்பும் பணிகள் எஞ்சி இருப்பதாக அவர் கூறினார். தற்போது இந்த சாலையில் கந்தேங் மலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்காகவும் பத்தாங்காலி மற்றும் ஹுலுஸ்லாங்கூரில் உள்ள வீடுகளில் குடியிருக்கும் மக்களுக்காகவும் சாலையின் ஒரு வழி தடம் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளதாக அஹமத் மஸ்லான் தெரிவித்தார். ஜூலை 1 அந்த சாலை திறக்கப்படலாம் என அவர் கூறினார். கடந்த 2022 ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் முகாம் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 18 பெரியோர்களும் 13 சிறார்களும் உயிரிழந்தனர்.
நாடு முழுவதிலும் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் பணியாற்றும் தீயணைப்பு வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக குறைந்தது 1483 வேலை வாய்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் என தீயணைப்பு மீட்புத்துறை நம்பிக்கை கொண்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள பயிற்சி நிலையங்களில் 2 கட்டங்களாக குறைந்தது 500 பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் முகமது தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள எங்களது 338 தீயணைப்பு நிலையங்களிலும் போதுமான மனித ஆற்றல் இருப்பதை உறுதிப்படுத்த மேலும் 2 முறை தீயணைப்பு துறைக்கான பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அவர் கூறினார். 175 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் உதவி தீயணைப்பு வீரர்களுக்கு சிறந்த மற்றும் நீண்ட கால சேவைக்கான விருதுகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசியபோது நூர் ஹிஷாம் இத்தகவலை வெளியிட்டார். தற்போது நாடு முழுவதிலும் 13,000 உறுப்பினர்களை தீயணைப்பு மீட்புத்துறை கொண்டிருப்பதாக அவர் கூறினார். காப்பாரில் வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதன் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு உள்ளூரைச் சேர்ந்த 2 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று காப்பார் தாமான்ஜயாவைச் சேர்ந்த அந்த வர்த்தகர் ஒரு கும்பலால் கொல்லப்பட்டார். 25 மற்றும் 29 வயதுக்குட்பட்ட அந்த 2 சந்தேக பேர் வழிகளில் ஒருவன் சனிக்கிழமையும் மற்றொருவன் நேற்றும் கைது செய்யப்பட்டதாக வடக்கில்லான் போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் கூறினார். முதல் சந்தேக பேர் வழி 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு நபரை தடுத்து வைப்பதற்கான உத்தரவு இன்று பெறப்படும் என வெளியிட்ட அறிக்கையில் விஜயராவ் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் கொல்லப்பட்டவரின் மனைவியும் பிள்ளையும் இருந்துள்ளனர். விசாரணைக்கு உதவும் பொருட்டு புதிய சாட்சிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பழிவாங்கும் நோக்கத்தில் அந்த கொலை நடந்திருக்கலாம் என்பதோடு இதர சந்தேக பேர் வழிகள் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக விஜயராவ் தெரிவித்தார். பாராங் மற்றும் டேசர் கன்ஸ் வைத்திருந்த ஆயுத கும்பலால் 38 வயதுடைய அந்த வர்த்தகர் தாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. படுக்கை அறையில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது தலை, கால்கள், தோள்பட்டை மற்றும் வலது கையிலும் காயங்கள் காணப்பட்டன. கமாஸ் ஃபெல்டா சுங்கை கிளமா செம்பனை தோட்டத்திற்கு அருகே மனித எலும்புக்கூட்டுடன் ஒரு மோட்டார் சைக்கிளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தம்பீன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமீருடீன் சரிமான் தெரிவித்திருக்கிறார். இடைவாரம் மற்றும் தலைக்கவசமும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். யமஹா எல்சி நீல நிற மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் மனித எலும்புக்கூடும் காணப்பட்டதாக பொதுமக்களில் ஒருவரிடமிருந்து கமாஸ் போலீஸ் நிலையத்தில் உள்ள அதிகாரி நேற்று நண்பகல் மணி 2:10 அளவில் தகவலை பெற்றுள்ளார். அந்த தகவலை தொடர்ந்து அந்த செம்பனை தோட்டத்திற்கு போலீஸ் குழுவினர் சென்று பார்த்தபோது உடல் பகுதியின் பிட்டத்திலிருந்து கால் வரை மனித எலும்புக்கூடு நீர்வற்றிய கால்வாயில் காணப்பட்டது. அந்த மோட்டார் சைக்கிள் இருந்த இடத்திற்கும் மனித எலும்புக்கூடு காணப்பட்ட இடத்திற்கும் 15 மீட்டர் குறைவாக இருக்கக்கூடும் என சூப்பரிண்டென்டென்ட் அமீருடீன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் 10 மீட்டர் நீளமுள்ள முதுகெலும்பு மற்றும் மோட்டார் சைக்கிள் காணப்பட்ட இடத்திலிருந்து 80 மீட்டருக்கு அப்பால் மனித மண்டை ஓடும் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து அவை மரபணு பரிசோதனைக்காக தம்பேன் மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அமீருடீன் தெரிவித்தார்.